திரு அரவிந்தன், சமரசம் ரெண்டு தரப்புகிட்டையும் நடக்கணும். முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியிருக்கிற விஜய் கிட்டையும் நடக்கணும், முதல்வர் வேட்பாளர்னு சொல்ற திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் நடக்கணும். அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி கடைசி நேர இணக்கத்துக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு தரப்பு சமரசத்திற்கு தயாரா இருக்கணும். ரெண்டு தரப்பு இறங்கி வந்தாதாங்க சமரசம், இல்லைன்னா இப்ப சமரசம் இல்ல. யாரோ ஒரு தரப்பு விட்டு கொடுத்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, அது வேற அர்த்தம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு ஏத்துக்கிறது அதிமுக முன்வைக்கக்கூடிய ஒரு சமரசமா இருக்கும். பவன் கல்யாண் மாடல்ல கூட்டணி ஆட்சிக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்றது. விஜயை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்க நிலைமையில சொல்ல டெவலப்மெண்ட் போக போக எப்படிப்பட்ட ஒரு சினாரியோ வரலாம்னு நான் நினைக்கிறேன்னா, விஜய் அதாவது ரொம்ப சீசன்டான கட்சிகள் இருக்கு இல்லையா, சீசன்டான ஸ்ட்ராங்கான கட்டமைப்புள்ள கட்சிகள் தோக்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. அடுத்த தேர்தலில் பாத்துக்கலாம்னு நிப்பாங்க. ஆனா அந்த வலிமை விஜய்க்கு இருக்கான்னு எனக்கு தெரியல இப்போ, அதனால சொல்ல முடியல. அப்ப விஜய் இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்றதை விட நம்ம திமுகவை எதிர்த்து இன்னும் 5 வருஷம் நம்ம தனியா நின்னா நிச்சயம் திமுக ஜெயிக்க போகுது. அப்ப அது நான் திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு பதிலா, திமுக தான் நம்மளோட முதல் எதிரியா இருக்கு, அவங்க தான் நம்மளை டார்கெட் பண்றாங்க, பல விதங்களில் டார்கெட் பண்றாங்க. அப்ப திமுக தோக்கடிக்கணும்னா அதிமுக வர வைப்போம், பவர்ல நம்ம பங்கெடுப்போம், அது மூலமா திமுக இன்னும் பலவீனப்படுத்திட்டு அடுத்த தேர்தலில் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு கூட விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு புதிய கட்சி. அது என்ன சொல்றீங்க? அண்ணா திமுகவை பலவீனப்படுத்திட்டா இல்ல, அடுத்த தேர்தலுக்கு, அதாவது இப்ப கூட்டணியில சேர்ந்து நம்ம அரசுல நம்ம பங்கு பெறுவோம், அதுக்கு அடுத்த தேர்தலில் பாத்துப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கூட விஜய் வரலாம்னு. அடுத்த தேர்தலில் யாரை எதிர்ப்பாரு? அடுத்த தேர்தல் அது எப்படி சினாரியா வருதுன்றதை பொறுத்து இருக்கு. அடுத்த தேர்தல் அவர் ஏதோ ஒரு பிரச்சனையை ஒட்டி கூட்டணியில வெளியில ஒரு அதிமுக எதிர்ப்பு அரசியல கூட நடத்தலாம். அரசியல் நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. நான் சொல்றது இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில அவர் திமுக டார்கெட் பண்ணு நினைச்சாருன்னா அவருக்கு ஒரு சாய்ஸ் அதிமுக கிட்ட போறது.